நான் முத பார்த்த ஹீரோ, முத பார்த்த மனுஷன். சின்ன நிக்கிறது, நடக்கிறது, மிரட்டுறது, பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைஃப்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிடும். ஆல் இஸ் வெல் சொல்லணும். நீங்களாம் இங்க சந்தோஷமா வாழணும் தாண்டா நாங்க அங்க தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் நான் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த ஒரு கைதி. என்னால அழ முடியல, எனக்கு அழுகும் வராது, ராத்திரி தூக்கம் வராதா. இனிமே இந்த ஊர்ல ஒரு உசுறு கூட நம்ம தப்பு கூடாது. தப்பு பண்றதுக்காக அவனுங்க கத்தி எடுக்கிறானுங்க, தப்பு நடக்காம தடுக்கிறதுக்காக நாம கத்தி எடுக்கிறோம். ரீசெண்ட் டேஸில் நிறைய மக்கள் என்கிட்ட அதிகமாக கேட்ட கேள்வி, ஆஃப்டர் தளபதி விஜய் ரிட்டையர்மெண்ட் வாட் வில் யூ மிஸ் தி மோஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. சிலர் ஃபர்ஸ்ட் லுக்குன்னு சொன்னாங்க, ஒரு சிலர் இன்ட்ரோ சாங்னு சொன்னாங்க, இன்னும் ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொன்னாங்க. ஆனால் நான் உண்மையிலேயே மிஸ் பண்ணுறது என்னன்னு தெரியுமா? I had a dream, a small dream, but very close to my heart. ஒத்த சாவத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஆசை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆசைங்க. அப்ப எனக்கு ஒரு கதை சொன்ன. எனக்கு என்னடா கதை தெரியும், என் கதையை சொல்லட்டுமா? சூப்பர். சொல்லாமா வேணாமான்னு தெரியல. நான் லவ் பண்ற, என்ன லவ் பண்ற அப்படி ஒரு பொண்ணு கூட தளபதி மூவிக்கு போகணும்னு ஒரு ஆசைங்க. Not for status, not for reels, just sitting next to her in the theater. What அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐஸ்வர்யா வெற்றிமாறன். அந்த மாதிரி ஒரு பிரைஸ்லெஸ்ஸான மொமெண்ட்ல லைட்ஸ் ஆஃப், ஸ்க்ரீன் ஆன், தளபதி என்ட்ரிங்க. ஸ்கிரீன்ல அவங்க பேரை காமிச்சோம்னா அந்த கைத்தட்டலும் விசிலும் பொழுது கூட உட்கார்ந்து பட பார்க்கறது அவ்வளோ சந்தோஷம். அந்த விசில் எனக்கு சந்தோஷம். பட் லைஃப் இஸ் ஃபன்னி ப்ரோ. டில் டுடே என்னால் அவளை கண்டுபிடிக்கவே முடியல. அண்ட் நவ் தளபதியும் ரிட்டையர் ஆக போகிறாரு. உடனே நீங்கள் கேட்கலாம், இஃப் யூ கெட் மேரிட் கோ வித் யோர் ஒய்ஃப்னு. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. திஸ் இஸ் நாட் அபவுட் மேரேஜுங்க, இட்ஸ் அபவுட் ட்ரீம். சின்ன வயசுலேருந்து தளபதி படத்தோடவே சேர்ந்து வளர்ந்த ஒரு பையனோட கனவை பற்றினதுங்க. லவ், ஹோப், யூத்னு எல்லாத்துலேயுமே தளபதி இருந்தார். கண்டிப்பாக இந்த படம் தான். ஐ ஸ்டில் பிலீவ் மை விஷ் கேன் கம் ட்ரூ. என்னுடைய விதி எனக்கு ஒரு கடைசி வாய்ப்பை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் அவரோட ஒவ்வொரு படம் வரும்பொழுதும் இந்த வருஷமாச்சு நம்ம ஆசை நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்காக ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏங்கியிருக்கேன். நான் வாழ்க்கையில் என்றைக்குமே அது கடைசி வரைக்கும் நடக்காது நான் நினச்சி கூட பார்த்ததில்லைங்க. அவரோட ரிட்டையர்மெண்ட்டோடு சேர்த்து என்னோட கனவுமே செத்து போச்சு. ஸோ மக்களே, எனக்கு நல்ல
நல்லா தெரியும் என்னோடய வீடியோ வந்து ஒரு 50 பேருக்கு மேலே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் இன் ஃப்யூச்சர் வாட் இஃப் தளபதி வந்து என்னோடய வீடியோ பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நிமிஷம் இது உங்களுக்காக தான். சின்ன வயசில் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசில் ஃபர்ஸ்ட் டைம் பகவதி மூவி பார்த்துட்டு போட்ட ஜெட்டியோட ஏரியா ஃபுல்லாக கத்திட்டே ஓடினேன், பகவதி பகவதி பகவதிடா, சின்ன பகவதிடான்னு. அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து திரும்ப கிடைக்காதுன்னு தெரியும். அதே மாதிரி இதுக்கப்புறம் உங்கள் படத்தையே பார்க்க முடியாதுன்றப்போ அது ஒரு மாதிரி வலிக்குது. நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. பட் 1% சான்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு எங்களுக்காக திரும்ப வந்து ஆக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுமா சார், உங்களுக்கே தெரியாம நீங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வழிகள் தருதே. போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம். என்னை விட்டு செல்லும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா இழுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பெல்லாம் எறிய வச்சா கண்ணே மணியே கன்னிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீரா